கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுளில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த இயர் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸில் 2024 2025 வந்து ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2026 வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அவங்க என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் கேட்குறாங்கிறது எண்ட் டு எண்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நம்மளாம் வந்து கூகுளில் செலக்ட் ஆகுமா, நம்மளாம் வந்து கூகுள் அப்ளை பண்ண முடியுமா, ஸோ நம்மளாலாம் வந்து கூகுளில் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு காமனான இன்டர்வியூ தான். நீங்கள் வந்து உங்களோட ட்ரை கொடுத்து பாருங்கள், உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இன்கேஸ் செலக்ட் ஆச்சு, ஸோ அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா அது உங்களோட லக் அண்ட் உங்களோட திறமையை நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ ட்ரை பண்ணி நீங்கள் வந்து லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அடுத்த லெவலில் வந்து எப்படி நம்ம பெட்டராக பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களோட தாட் ஆஃப் திங்க் வரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது மட்டும் தான் தப்பு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்யூம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக இருக்கணும். ஸோ அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் தான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிகாஸ் வந்து கூகுளில் வந்துட்டு ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கட்டும், நல்ல சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் முடிச்சவங்கள தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இருந்தாலும் ரெஸ்யூம்ஸ் தான் வந்து ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு நல்ல ரெஸ்யூம்ஸ் வேணும். ஸோ அந்த ரெஸ்யூம்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த மாதிரி கூகுளில் பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூகுளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி கிராஜுவேட் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான், பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட் பை அப்ளைங் திஸ் பொசிஷன் யூ வில் பி ஹேவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் யுவர் ப்ரிஃபர்டு ஒர்க்கிங் லொகேஷன் ஃபாலோவிங் பெங்களூரு, ஸோ குர்கான், ஹைதராபாத், மும்பை, பூனே அப்படிங்கிற ஒரு 5 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் லொக்கேட் ஆயிருக்கு, குர்கான் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் லொக்கேட் ஆயிருக்கு, தென் அதுக்கப்புறம் தெலுங்கானா ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் லொக்கேட் ஆயிருக்கு, மும்பை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் லொக்கேட் ஆயிருக்கு, தென் அதுக்கப்புறம் பூனே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்ககிட்ட ஒரு 5 லொக்கேஷன்ஸ் தான் இவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் மட்டும் தான் உங்களால் வந்து இந்த ஜாப்க்கு போக முடியும் அப்படின்னு இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் practical experience working with the Unix and Linux environments, distributed systems, machine learning, information retrieval and TCP/IP, then experience programming in C++, Java or Python அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வேணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூனிக்ஸ் லினக்ஸ் அப்படிங்கிற என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ C++, ஜாவா ஆர் பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, அட்வான்ஸ்ட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அபோவ் த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தான் வந்து டெஸ்ட்டை கோடிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டெப்ளை பண்ணி அதை வந்து லைவ் கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லெவல் எப்படி வந்து நம்ம கொண்டு போகிறது, இல்லை $1 மில்லியன் பிஸ்னஸ் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஓவர்வியூ தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ கீ மெம்பர் ஆஃப் ஸ்மால் அண்ட் வெர்சடைல் டீம் யூ டிசைன், டெஸ்ட், டெப்ளாய் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து டிசைன் பண்ணணும், நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் தான் வந்து டிப்ளாய் பண்ணணும், நீங்கள் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ரிசர்ச் concave and develop software applications to extend and improve the Google's product offering, contributing to a wide variety of projects utilizing natural language processing, artificial intelligence, data comprehension, machine learning and search technologies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Collaborate on a scalability issue involving access to the data and information, solve challenges and problem that you will be presented with அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், கான்க்ளேவ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூகுளோட ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டீம்ஸோட வேரியேஷன் டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கே கொடுப்பாங்க. தென் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளை பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் ப்ரொஃபைல் இருக்கும், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரோலோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கெரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கும். ஸோ அதில் ஃபில் பண்ணுறதுக்காக. தென் அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட ஏஜ் க்ரைட்டீரியாஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேசிக்காக தான் இருக்கும். அதை கொடுத்தது. தென் அதுக்கப்புறம் வாலண்டியர் டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அக்ரி பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் அப்ளை கொடுத்து நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து அவங்க டேட்டா பேஸில் ஸ்டோர் இருக்கும். இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க, ரிட்ரைவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ்னாலும் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் உங்களோட 1-to-1 சால்ஸை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக 1-to-1ல சொன்னாலே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஜாபோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஜாப்லாம் யாருக்கையாவது பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.